நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. இன்னைக்கு இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் இருந்தது. ஆனா போர்ட்ஃபோலியோல எனக்கு காலையில 1 1/2% நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 1/2% தான் கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. காலையில நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. மிட் கேப்பும் ஓரளவுக்கு சுமாரான ரெக்கவர் இன்னைக்கு. ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸு, ஐடி காலையில நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தது. ஆனா, ஸ்டார்ட்டிங் இப்போ முடிவும் தருவாயில இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பிஎஸ்யூ பேங்க்கும் இன்னைக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஃபார்மாவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஓவராலா மார்க்கெட் பார்க்கும்போது சைட்வே தாங்க. பெரிய ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. பர்ட்டிகுலர் ஸ்டாக் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமான ஸ்டாக்கு நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாலோ போர்ச்சு. பாலோ போர்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். $315 கோடி கிடைச்சிருக்கு. நாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல இருக்கிற ஒரு நாட்டோங்கிற ராணுவ அமைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மந்த்லி வந்து 40,000 யூனிட்ஸ் வந்து சப்ளை பண்றாங்க. மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. அதனால ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் சர்க்யூட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டாக் தான். எல்லாருக்குமே தெரியும். நம்ம நல்ல ஒரு பாட்டம்ல புடிச்சிருக்கோம் இந்த ஸ்டாக்க. இன்னும் கூட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 22ல தான் இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, தேஜாஸ் நெட்வொர்க்கு. தேஜாஸ் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 16% வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. 5G ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு மூவ்மெண்ட்ட குடுக்கு. ஆனா, ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன். ஆல்மோஸ்ட் 60% 70% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. முக்கியமான காரணம் ஃபண்டமெண்டலா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீக்கு. டாடா குரூப் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்றாங்க. நெறைய நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்க பத்தி. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து நியூஸ் வரும். நியூஸ் பேஸ்ல இன்னைக்கு ஏறி இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சாத்வி கிரீன். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 87 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. சோலார் பிவி மாடுலஸ் உள்ள ஆர்டரு. இபிசி பிளேயர்ட்ட கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. இந்த ஸ்டாக்கும் நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக்கும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆல் டைம் லோல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லா இருக்கு. குவார்ட்டருமே நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டாக்கு நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைவே இன்ஃப்ரா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $2.2 பில்லியன் ரூபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. செக்யூர் ஆர்டரு. இந்த ஸ்டாக் நேத்து தான் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கன்டினியூவா நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் இந்த ஸ்டாக்கு. ஒர்க் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, $696 மில்லியன் ரூபீஸ் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 2.2 பில்லியன் சொல்லியிருக்காங்க. இது மில்லியன், இது பில்லியனுங்க. கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஃபண்டமெண்டல்லாம் பார்த்தோம். ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்க நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது எல்&டி மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இப்ப நெறைய ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. எல்&டி மைண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்விடியாவோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுருக்காங்க. ஒரு அருமையான ஒரு நியூஸ் சொல்லலாம் எல்&டி மைண்ட்ரிக்கு. ஆனா, இன்னைக்கு ஐடி ஸ்டாக் எல்லாமே செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. ஃப்ளாட் டூ நெகட்டிவ்ல தான் இருக்கு. அடுத்தது கோப்ரோச்சுக்கு நேத்து இந்த ஒரு ஆர்டர் வந்துச்சுங்க. நம்ம நேத்து வீடியோல கவர் பண்ணல. 5 இயர்ஸ்க்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. $158 கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. 5 இயர் யுகே டீலு. நல்ல மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். 158 கோடிங்கிறது 158 மில்லியன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஆர்டரு. கோப்ரோஜி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல இருந்து இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். முக்கியமான சப்போர்ட் 2025 உடைய ஏப்ரல், 2024 உடைய ஏப்ரல் சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோப்ரோஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டைனங் சிஸ்டம் இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 108 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4% யார்ட்ட கிடைச்சிருக்குன்னா, பஞ்சாப் சிந்த் பேங்க் மூலம் ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி வந்து ஐடி கம்பெனி தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் சாஃப்ட்வேர் தயாரிக்கிற கம்பெனி. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நெறைய டைமு. 5 வருஷத்துக்குள்ள உள்ள ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. ஒரு நல்ல ஆர்டர்ன்னு சொல்லலாம். 108 கோடிங்கிறது 108 ஆல்மோஸ்ட் 109 கோடி நல்ல ஆர்டரு. ஜிபிடி இன்ஃப்ரா இந்த ஸ்டாக்க நான் ஆல்ரெடி ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியில வந்துட்டேன். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ரோடு உள்ளது. ஜோத்பூர்ல கிடைச்சிருக்கு. ரோடு ப்ராஜெக்ட்டு 7 1/2 கிலோமீட்டரு 4 வே நல்ல ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். ராஜஸ்தான்ல கிடைச்சிருக்கு. கன்டினியூவா இந்த ஸ்டாக்குக்கும் ஆர்டர் கிடைச்சிருக்கு. நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நண்பரோட அவர் வந்து கேட்டிருந்தாரு. டிடி பவர் நல்ல ஸ்டாக்கா? குவாலிட்டி பவர் நல்ல ஸ்டாக்கா? டிடி பவர் வந்து பார்த்தீங்கன்னா, அது வேற பிசினஸ்ல இருக்காங்க. குவாலிட்டி பவரும் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிசினஸ்ல இருக்காங்க. இந்த ஸ்டாக் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துச்சு. நான் மிஸ் பண்ணிட்டேன். புதுசா ஐபிஓ வந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் தயாரிக்கிற கம்பெனி தான்.
ஹெச்விடிசி இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஹை வோல்டேஜ் ரியாக்டர் சப்ளை பண்றது இது வந்து 57 கோடி கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் கன்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா, அப் மூவ்மெண்டம். நல்ல ஒரு டவுன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் போயிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் வந்துட்டு, இப்ப நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோல. நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இது ஒரு ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி மேல போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக். வாட்ச் லிஸ்ட்ல இருக்கு. அடுத்த வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா, கண்டிப்பா போர்ட்ஃபோலியோல வாங்கி உள்ள போட வேண்டியது தான். நல்ல ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி. எப்பவுமே நம்ம போர்ட்ஃபோலியோ மேனுஃபேக்சரிங் கம்பெனி நெறைய இருக்கணும். ஏன்னா, நம்ம இந்தியா குரோ ஆற ஒரு கண்ட்ரி. அதனால சொல்றேன். அடுத்து டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. 93 கோடிக்கு ஆர்டர். பவர் சப்ளைக்குள்ளது. இவங்க எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பவர் சப்ளை பண்றாங்க. யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்குன்னா, கேபிஐ கிரீன் எனர்ஜி. 2மே வந்து பவர் செக்டார் உள்ள கம்பெனி. இந்த டைமண்ட் பவருக்கும் கன்டின்யூ ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டாக்க. ஃபண்டமெண்டலா லாஸ்ட் ரிசல்ட் நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். பாலு போர்ஷன் நம்ம பார்த்தாச்சு. ஆர்விஎன்எல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. 644 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இது எனக்கு பார்த்த நியூஸ் கிடைக்கல. ஒரு 1900 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. டோட்டல் ஆர்டர் ஆர்விஎன்எல்க்கு ரீசென்ட் ஆயிட்டு இப்ப. ஒரு மிகப்பெரிய ஆர்டர். ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லங்க. ரொம்ப அந்த ரயில்வே செக்டாரே அப்படியே டவுன்ல தான் இருக்கு. பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. இந்த செக்டார் உள்ள ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கவங்களா? நானும் வச்சிருக்கேன். ஆனா ஆர்விஎல் என்ட்ட கிடையாது. என்ட்ட இருக்கான். ஜூபிட்டர் வாங்கணும்னு வச்சிருக்கேன். பார்ப்போம் நல்ல ஒரு எப்போ ஒரு இதுக்கெல்லாம் ஒரு விடிவால வரும்னு சொல்லிட்டு. நம்ம நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டாக்க வாங்கி போர்ட்ஃபோலியோல வைக்கிறோம். அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதுன்னா ரொம்ப நாளா நம்மளுடைய மணி லாக் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவனமாவே இன்வெஸ்ட் பண்ணணும். நான் வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்றது எல்லாமே மேனுஃபேக்சரிங் அந்த மாரி செக்டார் உள்ள ஸ்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார், செமி கண்டக்டர் இந்த மாரிக்கே உள்ள டேட்டா சென்டர் ஸ்டாக்ல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 ஸ்டாக் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி. ஐஆர்எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு டவுனுங்க. முக்கியமான நல்ல ஒரு டவுன். காலையில 2.5% நல்ல ஒரு டவுனு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. லார்ஜ் கேப்பு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. 1.5% நல்லா டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நீங்க இப்ப வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கங்க. நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குள்ள ஸ்டாக் தான் அந்த ஸ்டாக்கும். பியூசி ஸ்டாக்கு அனலைஸ் பண்ணி பாருங்க. ஃபண்டமெண்டலா நல்ல ஒரு கம்பெனி தான். கவர்ன்மெண்ட் ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி பவர் ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். இது இப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு தாங்க. குவாலிட்டி பவரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹைல இருக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன் வந்தா நமக்கான வாய்ப்புகள் வரும். இப்போதைக்கு இதுல வாய்ப்புகள் கிடையாது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. நான் வாய்ப்ப விட்டாச்சு. பார்ப்போம். அடுத்த வாய்ப்புகள் வருதான்னு. நம்ம அடுத்தது 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவர். இந்த ஸ்டாக்குங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நான் ஆல்ரெடி நெறைய டைம் டிஸ்கஸ் பண்றது பவர் செக்டார்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. டைமண்ட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் டிமேரேஜர் ஆகி அதோட லிஸ்ட் ஆன ஸ்டாக் தான் அது. இப்ப நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு ரிசல்ட்ல. 50 கோடி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. சேல்ஸ் நல்லாவே இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இவங்கள்ட்ட இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்டயும் இருக்கு. எஃப்ஐடிஐட்ட கொஞ்சம் கொஞ்சம்னு வச்சிருக்காங்க. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க பத்தி. ரைட்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல இந்த ஸ்டாக் இருக்குங்க. நேத்தோட நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பார்த்திருந்தோம். இன்னைக்கு 1.5% ரைட்டெல் வந்து சார்ட்ட வேணா காமிக்கிறேன். முக்கியமான ஒரு சப்போர்ட்ல ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா? இல்ல டவுன் ஆகாதான்னு கீழ அந்த பிரேக் அவுட் பண்ணி கீழ வருதான்னு நம்ம இது பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன டச் பண்ணியிருக்கு ரைட்டெல்லு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் பிரிப்பை. இன்னைக்கு 6% நெறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நேத்து நம்ம இந்த ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 7.5% என்னங்க கீழ போயிட்டே இருக்கு. இந்த ஸ்டாக் எப்பங்க எந்திரிக்கும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த ஸ்டாக் மேல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு நெறைய ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. நம்ம வீடியோல கன்டினியூவா நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ரிசல்ட் நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கு. Q4 ரிசல்ட், Q1 அடுத்தது ரிசல்ட்லாம் வந்துச்சுன்னா நல்லாருக்கும். பார்ப்போம். நம்பிக்கையோட நம்ம வாங்குறோம். பெருசா ஒண்ணும் இந்த ஸ்டாக் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் நியூஸ் கிடையாது. வேல்யூவேஷன் ஓரளவுக்கு பரவாமலா தான் இருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. ரொம்ப ஓவர் வேல்யூவேஷன்லாம் கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல Pல இருந்தது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டவுனா இருக்கு. இதோட மீடியம் P பார்த்தீங்கன்னா 77. P வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு டவுனா இருக்கு. இந்த ஸ்டாக் நம்ம நண்பர்கள் நெறைய பேர் ஹோல்ட் பண்றீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டாக் இன்னைக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது எந்த ஸ்டாக்ன்னா, ஸ்டார்டம்க்கு தான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு தான் என்டர் ஆனேன். என்பிசிசி. என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில பார்க்கும்போது 1.5% நல்லா டவுனு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, நான் வீடியோல இந்த டெலிகிராம் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சார்ட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன் சாரி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த சார்ட்ட பாருங்களேன், ஒரு ஸ்டாக்கோடைய கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ரேஞ்சிலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு அப்பு, ஒரு டவுனு, அதுக்கப்புறம் ஒரு அப்பு, அதுக்கப்புறம் டவுனு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் முக்கியமான ஒரு சப்போர்ட் பக்கத்துல வந்திருக்கு. அதனால தான் நான் என்ட்ரி ஆனேன். இன்கேஸ் இந்த 2025ஓட சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் 2025 பிப்ரவரி சப்போர்ட் தான். இங்க கொஞ்சம் வாங்குவேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல நெறைய டைம் நான் வாங்கி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நான் இந்த வருஷத்திலே இங்க வாங்கி, இங்க நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஒரு ரூ. 90 கிட்ட ரூ. 90 அந்த ரேஞ்சுல எக்ஸிட் ஆயிட்டேன். இப்போ ஒரு மறுபடியும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்கு. அதனால இந்த ஷார்ட் டெர்ம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களும் வாங்காதீங்க. என்னோட ரிஸ்க் வேற, என்னோட ரிஸ்க் கேபிட்டல் வேற. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளோட நம்ம தகவல் எல்லாமே பார்த்துருக்கோம் நண்பர்களே. இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணா எனக்கு ரொம்ப நல்லாருக்கும். நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, சேனல்ல போடுறோம். கன்டினியூவா பாருங்க. சில பேர் வீடியோ விட்டு விட்டு பார்க்குறீங்க. கன்டினியூவா பார்த்தா தான் நம்ம சொல்ற ஸ்டாக்கோடைய ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் எல்லாமே உங்களுக்கு புரியும். எந்த சப்போர்ட்ல இருக்கு, எந்த சப்போர்ட்ல விக்கலாங்கிற மாரிலாம் புரியும். அதனால வீடியோ கன்டினியூவா பாருங்க. மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுறோம். அதனால வீடியோ கன்டினியூவா பாருங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். ஒரு ஸ்டாக்க வாங்குறதுக்கு முன்னாடி கண்ண மூடிட்டு வாங்காதீங்க. எந்த ஒரு யூடியூப் சேனலையும் பார்த்து கண்ண மூடிட்டு வாங்காதீங்க. நீங்களும் சொந்தமா அந்த ஸ்டாக்க எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நெறைய டேட்டா கிடைக்குது வெப்சைட்ல. அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரிஸ்க்க புரியாம நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கேப்பிட்டல் லாஸ் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஹை ரிஸ்க். அத புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.